கேரளா லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 962 வந்து நம்ம கிடச்சிருக்காங்க. நம்ம கொடுத்த ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 அல்லது 0 வந்து எதிர்பார்த்தோம். நம்ம சேனலில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க. நீங்கள் 2ஆம் நம்பரை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து டார்கெட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து நல்லா இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருன்னு சொல்கிறது. தொடர்ந்து இந்த சைடு பாஸ் ஆகிட்டு வந்துச்சு, அடுத்து தொடர்ந்து இந்த பாஸ் ஆகிட்டு வந்துச்சு. அதுக்கு தான் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகேவா, 2ஆம் நம்பர் அருமையாக எடுத்துருக்கலாம். இன்றைக்கி மட்டும் நம்ம வந்து 62 வந்து நம்ம குரூப்லேயும் கொடுத்துருந்தோம். 12, 21, 62, 26 ஒரு 4 நம்பராக கொடுத்துருந்தேன். நேற்று நைட்டே கொடுத்துருந்தேன். ஆனால் ஒரு 62 ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருந்தோம். டியருக்கும் நம்ம வின்னிங்ஸ் இன்றைக்கி கொடுத்துருந்தோம். ஓகே, வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 0-2 எடுத்துருந்தோம். அப்புறம் 1-6லேருந்து ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா வர மாதிரி இருந்துச்சு. ஏசிக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் பி போர்டுக்கு 6 நம்பர் வந்திருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சி போர்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிசிக்கு நமக்கு ஒரு அருமையான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான செஞ்சு பார்க்கலாம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை லைக்கே பண்ணி வச்சுங்க. ஓகேவா, ஓகே மக்களே, கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணும் போது 13 ரூபாய்க்கு 100 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. ஏசிக்கு 13 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிபோர்டு வினிங் 50 ரூபா, திருடிஜல் 60 ரூபாய்க்கு 78,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா, திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000 கொடுக்குறாங்க. பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 50 ரூபா. அதே மாதிரி ஃபோர்டிஜல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணோம்னா 90,000 கொடுக்குறாங்க. ஃபோர்டிஜல் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணோம்னா 4,80,000. 3 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. கேரளா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2:55 வரைக்கும் வச்சுக்கலாம். டியர் பார்த்தீங்கன்னா நம்ம 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80, 5, 91, 64, 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்பர் வச்சுங்க. ஓகே மக்களே, இன்றைக்கான ஆல் போர்டு எடுக்கலாம். எப்பயும் போல் ஒரே மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுத்து தான் போடுறோம். ஓகேவா, நம்ம வேறு மெத்தட்ஸில் கொஞ்சம் இதாகிட்டுருக்கு. இந்த மெத்தட் தான் கொஞ்சம் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ஷாட் ப்ளே பண்ணலாம். ஓகேவா, ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே சொல்லியிருப்போம். நம்ம எப்பயும் போல் இந்த 1, 2 மொத்தமாக இது 3 கடைசி ரிசல்ட் நம்பர் 3 நம்பர் போட்டு நமக்கு வந்து 5 நம்பர்ஸ் மேலே வரக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து இந்த மெத்தட் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நம்ம வந்து கொடுத்துருந்த நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த 1, 2, 0 இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கூடாது. ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 752 நம்ம வந்து எடுத்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி ஆல் போர்டு எடுக்கணும்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 752 வந்து நம்ம வந்து சிங்கிளாக வந்து நம்ம வந்து பெருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 0 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, 7, 0 தான் நமக்கு கிடச்சா அடுத்த ஆல் போர்டு பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 752 வச்சுட்டு நமக்கு 7 அல்லது 0 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 770. அதை வச்சு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 770 வந்து நம்ம வந்து சிங்கிளாக பிரிக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து 0 போட்டால் எடுக்க முடியாது, கால் கட்டில் வராது. அதனால் நம்ம வந்து இது 7 மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். 2 7 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 9 தான் நம்ம கிடைச்ச அடுத்த ஆல் போர்டு நம்பர் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 770 வச்சு எடுக்கலாம். நமக்கு 4 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 919 என்ன வந்து பார்க்கலாம். அதே நம்ம வந்து 919 வந்து நம்ம வந்து சிங்கிளாக வந்து நம்ம பெருக்கிறோம். ஓகேவா, சிங்கிளாக பெருக்கும் போது நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 1ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 919 வச்சுருக்கீங்க. நமக்கு 8 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 120 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம தான் அந்த மெத்தடை வந்து 5 நம்பர்ஸ் மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டேன். ஓகே, நம்ம வந்து 505 வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, அதனால் 505 வந்து நம்ம வந்து சிங்கிளாக பறிக்கிறோம். இதில் வந்து 0 போட்டால் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா, 0 வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து நமக்கு 2 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 505 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 2 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 226 இருக்குது. அதை வச்சு நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம 226 வந்து நம்ம வந்து சிங்கிளாக வந்து நம்ம வந்து பெருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 அல்லது 4ஆம் நம்பர் தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 226 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 522. அதை வச்சு நம்ம என்ன பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா 522 வந்து நம்ம வந்து சிங்கிளாக பிரிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சி அடுத்த நாள் ஆல்போர்ட் நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம 522 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 2 அல்லது 0 கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 962. அதை வச்சு நம்ம என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 962 வந்து நம்ம வந்து சிங்கிளாக வந்து பெருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிற 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 962 வச்சுட்டு நமக்கு 0 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. நாளை பொறுத்த வரைக்கும் 0 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறைய இருக்குது. வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட் கேட்குறவங்களுக்கு 0 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, 0 வந்து அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது என் கணக்கில். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போர்டு தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டுவிடுங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர் ஆல்போர்டு வந்து நம்ம வந்து வீக்லி சட் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருக்கல் முறையில் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகே, பெருக்கல் முறையில் தான் இந்த மாதம் ஃபுல்லாக வின்னிங் அடிச்சிட்ருக்கேன். ஓகே, நம்ம வந்து கவனிக்காம விட்டோம். நம்ம ஏகப்பட்ட வின்னிங் இந்த மாதம் விட்டுட்டோம். ஓகே, நாளைக்கு ஒரு வின்னிங்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்திங்கன்னா வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஓகே மக்கள், நாளைக்கு பார்த்தீங்கன்னா காரணியாக சனிக்கிழமை. ஓகேவா, சனிக்கிழமை சார்ட் வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே வரும். ஓகேவா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஷேர் பண்ணி விடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 7 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஆல்போர்டு நம்ம வந்து எடுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகேவா, 1 2 3 4 5 6 7. ஓகேவா, நம்ம வந்து 145. ஓகே மக்களே, நம்ம ஒரு 6 நாள் ரிசல்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு 4 6. ஓகேவா, 123. ஓகேவா, 123. அதை வச்சு எப்படி எடுக்கணும் நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 123 வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பெருக்கல் 13 வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா, பெருக்கல் 13 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கமாக்கு அடுத்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை எடுத்துக்கூடாது. ஏன்னா ஒன்றும் நம்ம இந்த நம்பர் எடுக்கக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா 2ஆவது கூடிய நம்பரும் லாஸ்ட்டாக கூடிய நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, நமக்கு வந்து 5 அல்லது 9ஆம் நம்பர். ஏன்னா இந்த நம்பர் எடுக்கக்கூடாதுன்னா நமக்கு வந்து இது வந்து கொசுறு கணக்கில் ஒரு 500 இந்த 1லேருந்து 999 இந்த 3 நம்பர்ஸ் மட்டும் எடுக்கிறோம். அந்த 1000க்கு மேலே வரக்கூடிய நம்பர்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேவா, ஓகே, இதில் வந்து நமக்கு 5 9 மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். பார்த்துருப்பீங்க. நம்ம 129 வச்சு எடுக்கல. 129 வச்சு 5 9 கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு சி போர்டில் பாஸ் இருக்குது. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 545. அதை வச்சு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 545 போட்டு எடுக்கல. நம்ம கமாக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0. லாஸ்ட்டாக எடுக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 5 0 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம 545 அடிக்கல. நமக்கு 0 அல்லது 5ஆம் நம்பர் பார்த்துருப்பீங்க. 0 பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 046. அதை வச்சு என்னன்னு பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க. 046 போட்டு பெருக்கல் 13 போட்டு அடிக்கல. நமக்கு 5 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, 5 8 தான் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம 046 வச்சு அடிக்கல. நமக்கு 5 8ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 155. அதை வச்சு நம்ம என்னன்னு பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க. நம்ம 155 பெருக்கல் 13 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா 2ஆவது கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0. கடைசியாக இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5. ஓகேவா, 0 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். பார்த்திங்கன்னா 155 எடுத்து நமக்கு 0 5ன்னு கிடைக்குது. 0 பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 330 இருக்குது. அதை வச்சு என்னன்னு பார்க்கலாம். 330 பெருக்கல் 13 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா கமாக்கு முதல் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர். லாஸ்ட்டாக எடுக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 2 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 330 வச்சு எடுக்கல. நமக்கு 2 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 770 இருக்குது. அதை வச்சு நம்ம என்னன்னு பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 770 பெருக்கல் 13 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா கம்மாக்கா முதல் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0ன்னு இருக்குது. லாஸ்ட்டாக உடைய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 இருக்குது. ஓகேவா, நம்ம பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி செட் வச்சு எடுத்தோம். அதில் 0 அல்லது 8ஆம் நம்பர் வந்து எடுத்துருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் 0 பார்த்திங்கன்னா நமக்கு பக்கா ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஓகேவா, பக்கா ஸ்ட்ராங்குன்னா 1000 செட்டு வைக்கிற மாதிரி தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ப்ரூஃப் கிடச்சிருக்கு. உங்கள் வணக்கம் வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம 770 வச்சு எடுக்கல. நமக்கு வந்து 0 தான் நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு போர்டு காஸ்டிங் எந்த போர்டில் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்.
ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. நாளைக்கு சிங்கிளாக ப்ளே பண்ணுற முதல்ல நீங்கள் வந்து 0 வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஏபிபிசிக்கு ஒரு 7 நம்பர் வந்து நம்ம வந்து எடுக்கலாம். அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் அடுத்து வந்து நம்ம வந்து ஏபிபிசிக்கு 7 நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 days செல்ட்டை வச்சு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தாக போயிடும். ஓகே, வந்து நம்ம 226 வச்சு நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். அதே நம்ம வந்து 226 போட்டுக்கிறோம். இதில் பெருக்கல் முறையில் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். 597 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கமாக்கு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 9, லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் 9 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சி அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 226 போட்டு எடுக்கலாம். நமக்கு 9 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 522. அதை வச்சு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 522 பெருக்கல் 597 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா கமாக்கு முதல் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6 4 தான் நமக்கு கிடச்சி அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். பார்த்துருப்பீங்க, நம்ம 522 வச்சுட்டு நமக்கு 6 4 கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 962. அதை வச்சு நம்ம என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 962 போர்டில் நமக்கு கமாக்கு முதல் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3 4லேருந்து எனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதில் பார்த்திங்கன்னா நம்ம 962 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து எனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னடா எதையோ போட்டு எடுத்துகிட்டு நினைக்காதீங்க. இது மாதிரி மெத்தட்ஸ் நான் நிறையா மெத்தட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் அதிகமாக வரக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் வந்துச்சு. அதனால தான் இந்த மெத்தடை நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுலேருந்து கம்பல்சரி நாளைக்கு எனி ஒரு நம்பர்ஸ் வந்தே ஆகிற மாதிரி நம்ம கணக்கில் வருது. சும்மா கடமைக்காக போடல. ஓகேவா, ஓகே, நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். சிங்கிள் போர்டு 8ஆம் நம்பர் 0 வந்து நம்ம கொடுத்துருப்போம். இது வந்து 0 ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு சிங்கிளாக ப்ளே பண்ணுற முதல் 0 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகபட்சமான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி வரலைன்னா சப்போர்ட்டுக்கு 8ஆம் நம்பர். ஓகேவா, ஆல் போர்டு சிங்கிளாக வந்து 0 வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்கள் கணிப்பில் 100% 1000 சான்ஸ் கூட வைக்கிற மாதிரி நம்ம கணக்கில் வருது. வாங்கினா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசிஏசிக்கு 4 நம்பர் எப்பயுமே மேட்ச் பண்ணி கொடுப்போம். இதில் 03 30 04 40 இந்த 4 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயினான நம்பர்ஸ். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு 8 தான் வருதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 83 38 84 48 இது வந்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அவங்க கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. இது என்னோடய கணிப்பில் ஒரு கணிப்பு. ஓகேவா, ஓகே மகளே, நம்ம வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுங்க. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து யாருன்னு நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 962. ஓகேவா, 962 தான் ரிசல்ட்டு. இன்றைக்கி நிறைய பேர் அருமையான வின்னர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே, பார்த்திங்கன்னா சிவகுமார் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏபிக்கு 12 கொடுத்தாப்புலாம், ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல 62 அடிச்சிட்டேன். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 9-7-2 கொடுத்துருக்காப்புல. பார்த்திங்கன்னா நமக்கு ஏசிக்கு வந்து சூப்பரான ஒரு வின்னர்ஸ் கொடுத்துருக்காப்புல. 9-2 நமக்கு வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து ஏசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னர்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம ராஜா அலி அவர் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காப்புல. பிசிக்கு 62 பார்த்திங்கன்னா 26 66 2 செட்டு தான் கொடுத்தாப்புல. ஒரு சூப்பரான ஒரு வின்னர்ஸ் கொடுத்துருக்காப்புல. இவருக்கு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள், வாய்ப்பு இருக்குன்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருந்தேன். ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் போட்டாப்புன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் லைக் அதுக்கு முதல்ல நம்ம வந்து லைக் போட்டுருவோம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஆனந்த் அவர் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 2 கொடுத்துருவோம்ல. ஆனால் கொஞ்சம் போர்டு மாறிடுது. எப்பயுமே கொஞ்சம் நம்ம வந்து எதிர்பார்க்குறது நம்ம வந்து ஏ போர்டுக்கு எதிர்பார்த்தோம்னா நம்ம பி போர்டுக்கு தான் கொஞ்சம் மாறிடுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆல் போர்டு கொஞ்சம் ட்ரை பண்ணால் தான் கொஞ்சம் வின்னிங்ஸ் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விக்னேஷ் காந்தி அவர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டுக்கு 6ஆம் நம்பர் கொடுத்தாப்புல. ஆனால் பி போர்டுக்கு தான் 6ஆம் நம்பர் வந்துச்சு. ஓகேவா, நானும் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு தான் 6ஆம் நம்பர் நம்ம வச்சு பார்த்தோம். ஆனால் பி போர்டுக்கு தான் 6ஆம் நம்பர் போயிருக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் கால்குலேட்டர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக போர்டு இப்போ மாறாமல் பாஸ் ஆகிடும். சில டைம் பார்த்திங்கன்னா போர்டு மாறிடும். அதுக்கோசரம் பார்க்குறேன்னா கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுக்குங்க. ஓகேவா, ஓகே மக்கள், இன்றைக்கி நான் கசிங்க பார்த்தா பிடிச்சிருந்தா உங்கள் கணக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம்.